ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் புவனேஸ்வரி பத்மா எல்லாரும் சேர்ந்து தனாவோட சாப்பாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவும் தனாவும் செம அதிரடியை எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ரகுராமும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே தனா சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி பெருமையாக நம்ம தனாவை பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமுக்கு இப்போ தான் நம்ம கதிரை பற்றின எல்லா நல்ல குணமும் புரிய ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பத்மாவும் தனா ஜானகி சமைச்ச சாப்பாடு எதுவுமே நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துலேயுமே உப்பையும் காரத்தையும் அதிகப்படுத்தி விடுறாங்க. அப்படியே பார்வதி கிட்ட பார்வதி நீ சொன்ன மாதிரியே செய்துட்டு எப்படியும் வரவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரி கிட்ட அந்த விஷயம் தெரிய வருது. புவனேஸ்வரி இதாண்டா சரியான சான்ஸ் சொல்லிட்டு அங்கே சமையல் பண்ண இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஜானகியும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் என்ன நீ தான் நல்லா சமைப்பேன்னு கேள்விப்பட்டேன், அந்த சாப்பாடு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன்னு நம்ம அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஃபுல்லாக உப்பாட்டிருக்கு. ஜானகிட்ட என்ன ஜானகி நீ சமைச்சிருக்க, எல்லாமே உப்பா இருக்கு, இதை போய் எல்லாருக்கும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அப்படியெல்லாம் இல்லையே, எல்லாம் கரெக்டாக தானே இருந்தது, நீ ஏன் வேணா சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறாங்க. ஜானகி அதை டேஸ்ட் பண்ணும்போது அதில் வித்தியாசம் தெரியுது. இது என்ன இவ்வளோ உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மாயா எல்லாரும் பதட்டம் ஆயிடுறாங்க. மாயாவும் அந்த இடத்துல என்ன பெரியம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜானகியும் இல்லை மாயா சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்து இப்போ எப்படி இப்படி ஆச்சுன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி இதான் நீங்கள் சமைச்ச லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்கள கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் என்னம்மா இங்கே பிரச்சனை, எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, சாப்பாடு எல்லாம் தயாராகிட்டு தானே, இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் என்ன சார் இந்த சாப்பாடு எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும், இங்கே பாருங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது எல்லாமே உப்பாட்டிருக்கு அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் அதை டேஸ்ட் பண்ண பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயா செம அதிரடியாக அங்கே உள்ளவங்கள்ட்ட இல்லைங்க சார் இது சாப்பாடு எல்லாம் அங்கே தனியாக எடுத்து வச்சுருக்க, அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை புவனேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரகுராமோட பாராட்டு விழாவும் முடியுது. நம்ம ரகுராமும் அங்கே சரி விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக தயாராகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தயாராகும் போது நம்ம பார்வதியும் பத்மாவும் கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம எந்த பிரச்சனையிலுமே மாட்ட மாட்டோம், தனா சரியா சிக்க போறா, சாப்பிட்டுட்டு எல்லாருமே திட்ட போறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ரகுராமும் அங்க உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள மேலதிகாரி எல்லாருமே இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமுக்கு அது பெருமையாவே இருக்கு. நம்ம ரகுராம சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. நம்ம பத்மாவும் பார்வதியும் என்னது இது எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நான் உப்பு எல்லாமே போட தானே செய்தேன், அதுக்கப்புறமா எப்படி சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பத்மா குழம்பும்போது பார்வதியும் பத்மா கிட்ட நீங்க கரெக்டாக தானே அன்னி பண்ணீங்க, எல்லாம் சரியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் கரெக்டாக தான் எல்லாமே போட்டேன், அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. மேல் அதிகாரி இந்த கேட்டரிங் ஆர்டர் யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அது தனா கதிர்னு தெரிய வருது. அப்படியே தனா கதிரை கூப்பிட்டு தனா நீ நல்லபடியா சமைச்சாமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனாவும் ரொம்பவே நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ல உள்ளவங்களும் இது யாருன்னு தெரியுதா, இது எங்க ஐயாவோட பொண்ணு தான், அவங்க தான் இந்த கேட்டரிங் ஆர்டர் எடுத்தாங்க அப்படி சொல்லும்போது அங்க உள்ள மேலதிகாரியும் பரவாயில்லையம்மா ஐயாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காம நீனும் உனக்காக ஒரு சுய தொழில் பண்ணுறியே, ரொம்பவே நல்லா இருக்கு, நீ எப்படியுமே வாழ்க்கையில முன்னேறிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரியா சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ரகுராமுக்கும் செம சந்தோஷமா இருக்கு. அப்படி நம்ம கதிர் தனாவை பார்த்து தனா நிஜமாவே சாப்பாடு நல்லா இருந்து இனிமே நல்லா உனக்கு வாழ்க்கையில முன்னேறிடு அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாங்கன்னே சொல்லலாம். இதை நம்ம தனா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. கதிரன் தனா கிட்ட என்ன தனா மாமாவே இப்படி சொல்லியாச்சு, அப்புறம் என்ன உனக்கு எப்படி நாளுமே உனக்கு சமையல் ஆர்டர் இனி நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி கிட்ட தனாவும் எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான்மா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்த ஆர்டரை எப்படி முடிச்சிருப்பேன்னு ரொம்பவே யோசிச்சு பார்க்கவே பயமா தான் இருக்கு, யாருமே கடைசி நேரத்தில் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த செயலை செய்திருக்கோம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், மாயா நீயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு துணையாவே இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் தனாவை பார்த்து என்ன தனா உனக்கு ஒரு பிரச்சனைனா அதில் நான் எப்போவுமே எதுவுமே செய்யறதுக்கு தயாராக இருப்பேன்னு உனக்கு நான் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் புவனேஸ்வரி கிட்ட என்ன புவனேஸ்வரி எத்தனை வாட்டி தான் நீ அடிப்பட்டாலும் திருந்தவே மாட்டியா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஆபத்து வர மாதிரி செய்யறதுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன்னு, அதையும் மீறி நீ மறுபடியும் இந்த சூழ்ச்சி வேலையை செய்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதை கேட்டு புவனேஸ்வரியும் இந்த வாட்டி வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம், எப்படி இருந்தாலுமே தனா எல்லாம் அவரோட வாழ்க்கையில் முன்னேற போறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம மாயாவும் நீ என்ன பண்ணாலுமே இனி எந்த கதையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம பார்வதியை நம்ம மாயா சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு அந்த புவனாவுக்கு ஆதரவாக எப்போவுமே இருந்துட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று தப்பாட்டு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா நான் பெரியப்பா கிட்ட சொல்ல வேண்டியது வந்துடும்னு நம்ம மாயாவும் பார்வதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பாராட்டு விழா சிறப்பாகவே நடந்துன்னே சொல்லலாம். நம்ம தனாவும் கதிரும் ரொம்ப டயர்ட் ஆகி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நம்ம கதிரும் தனா கிட்ட, தனா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னைக்கு நல்லா சிறப்பாகவே நடந்து முடிஞ்சது, எல்லாருமே சாப்பாடை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஏதோ இதுக்கப்புறமா நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும், நீ சொன்னது சரிதான் கதிர், கண்டிப்பாக நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். அதுவும் அப்பாவோட பாராட்டு விழால எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய பெருமைப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிரும் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. நம்ம தனாவும் கதிர்கிட்ட சரி நம்ம தான் அங்கே இருந்துட்டு எதுவுமே சாப்பிடாம வந்துட்டோம், எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தோம், ஆனால் நம்மளால சாப்பிடவே முடியல, எனக்கு ரொம்பவே பசிக்குதுடா அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் சரி தனா, ஆனால் நம்ம ஏதாவது பண்ணணுமே, ஏனிப்பா ஹோட்டலில் போய் இந்த டைமில் ஆர்டர் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, என்னை மட்டும் தயவு செய்து இந்த டைமில் சமையல் பண்ண வச்சிடறா அப்படி சொன்ன உடனே நம்ம கதிரே சமையல் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அங்கே கேஸ் சிலிண்டரும் தீர்ந்து போயிடுது. உடனே நம்ம தனா கிட்ட வந்து, தனா என்ன இந்த வாட்டி சிலிண்டர் வேற நமக்கு சரி செய்தே, கேஸ் வேற இல்லை, அதனால என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது நம்ம தானாவும் சரி நான் அப்படியே தண்ணி குடிச்சிட்டே தூங்கிட வேண்டியதான், வேற என்ன செய்கிறது, இப்போ எனக்கு பசியே போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கதிரும் என்ன தானே பேசுகிற, இப்போ தானே பசிக்குதுன்னு சொன்னேன், நீ இப்படி ஊருக்கே சாப்பாடு போட்டு வந்திருக்க, உனக்கு நீ சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா, ஏதாவது பண்ணி தரேன் அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் என்ன சொல்கிற கதிர், நம்மகிட்ட தான் சிலிண்டர் எல்லாம் தீர்ந்து போச்சு, அதுக்கப்புறமா எப்படி சமையல் பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் சரி வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரி பேசாமல் அயன் பாக்ஸ்லேயே ஆம்லேட்டை சுட்டுருவோமான்னு சொல்லிட்டு கதிரும் ஆம்லேட்டை அயன் பாக்ஸ்லேயே சுடுறாங்கன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட தனாவும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தனா அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கதிரும் அந்த ஆம்லேட்டை தனா கிட்ட கொடுத்துட்டு சரி நீயே சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. தனாவும் சரி நீ மட்டும் ஏன் சாப்பிடாம இருக்க, நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தனாவும் கதிர்கிட்ட, கதிர் எனக்கு ஏதோ வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடுவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துச்சுடா, 6 மாதத்தில் நம்ம அப்பாவுக்கு முன்னாடி எப்பயாவது வாழ்க்கையில் நம்மளும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லும்போது நம்ம கதிரும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டு தானா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மாயாவும் ஜானகிட்ட, பெரியம்மா எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், உங்களோட பேரில் தான் கொட்டேஷனும் போட்டிருந்து கரெக்டாக தனாவுக்கு கிடச்சிது, இப்போ பார்த்தீங்களா தனாவை பெருமைப்பட செய்த மாதிரி எல்லா சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் ஆமாம் குடும்பமாக ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரும் பண்ணனால தான் இந்த விஷயத்தை சாதிக்க முடியுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமும் ஜானகிட்ட வந்து, ஜானகி சமையல் பண்ணும்போது நீயும் தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும், எது எப்படியோ தனா அவளோட வாழ்க்கையில் முன்னேறினா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் தனாவை பற்றி யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.